والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாராலும் பெற்றெடுக்கப்படாத யாரையும் பெற்றெடுத்திராத இணை துணையற்ற எந்த ஒன்றின் பக்கமும் தேவை காணாத வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம்மையெல்லாம் நல்வழி காட்டி உலகத்தில் நமக்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தித்து நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நமக்காக வேண்டி மன்றாட காத்திருக்கும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே பள்ளிவாசலிலே ஃபரலான தொழுகையை முடித்ததன் பின்னால் அவரவருக்கண்டு பல வேலைகள் பல சோழிகள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கோட்டை ஃபாசியா ஜும்மா பள்ளிவாசலில் லுஹருக்கு பின்னால் நடைபெறக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியிலே அமர்ந்து நமக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல விடயம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவலுடன் ஆசையுடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களுடன் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருளற்றுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை அடைந்து ஓரிரு தினங்கள் கழிந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் நமக்கு வருவது எவ்வளவு வேகமோ அதை விட அது நம்மை விட்டும் செல்வதுதான் மிக வேகமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மனிதன் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவது போல ரமலானுடைய மாதத்தை அடைவதே ஒரு மனிதனுக்கு பாக்கியமாகவே காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலத்தில் ரமலானுடைய மாதத்தில் என்ன கூலி இருக்கிறது, அந்த ரமலானுடைய மாதத்துடைய மகத்துவம் என்ன என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை ரமலானுடைய மாதத்தில் என்ன நன்மைகள் என்ன கூலிகள் இருக்கிறது என்பதை அறிந்தால் வருடத்தில் 12 மாதங்கள், அந்த 12 மாதத்தில் ஒரு மாதம் ரமலானாக இருக்கிறது. ஆனால் விடயம் அறிந்தால் விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால் வருடம் முழுக்க ரமலானாக இருக்க அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அறிந்ததுதான், ஹதீஸிலே பதியப்பட்ட செய்திதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ரமலான் என்பது அவ்வலுஹு ரஹ்மா, அதனுடைய ஆரம்பம் ரஹ்மத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரஹ்மத் என்றால் என்ன, இந்த ரஹ்மத்துடைய விடயங்கள் என்ன, இந்த ரஹ்மத்தை நாம் எவ்வாறு அடைந்து கொள்ள முடியும், இந்த ரஹ்மத் நம்மை வந்தடைய என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய முக்கியத்துவத்தை நாம் கட்டாயம் விளங்கி வைத்திருக்க வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை குறித்து குர்ஆனில் ஓரிரு இடம் அல்ல பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். ரஹ்மத் என்றால் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். ரஹ்மத் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ரஹ்மத் என்றால் ஆழமாக தேடி சிந்தித்து நாம் பெற வேண்டிய ஒரு விடயம் அல்ல. ரஹ்மத் என்றால் என்ன தெரியுமா? இரக்கம் என்று அர்த்தம். இரக்கம். யாருடைய இரக்கம்? அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது அதனுடைய அர்த்தம். ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய கருணை என்பது அதனுடைய அர்த்தம். உலகத்திலே அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு ஏதாவது ஒரு வழியிலே விசேஷமான ரஹ்மத்தாக இருக்கலாம் அல்லது பொதுவான ரஹ்மத்தாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைத்து விட்டாலே போதுமானதுதான். வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை, வியாபார ஸ்தலங்களுக்கு ரஹ்மத் தேவை, நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரஹ்மத் தேவை, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு ரஹ்மத் தேவை, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு ரஹ்மத் தேவை, நம் உடம்புகளிலே ஓடக்கூடிய இரத்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. இப்படி நீங்கள் பார்த்தால் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கட்டாயமாக தேவைப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவும் அந்த ரஹ்மத் உங்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய ரஹ்மத் எல்லாவற்றுடனும் விசாலமாக இருக்கிறது. எல்லாவற்றுடனும் என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது. பூமியில நமக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதே, அது எல்லாவற்றுடனும் கலந்திருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம் சுவாசிக்கிறோமே, நம்முடைய மூக்கினால் வாயினால் காற்று உள்ளே வருகிறதே, அந்த காற்றை நாம் கண்ணால் கண்டதில்லை. காற்று என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அது வேகமாக நம்மை வந்து படும்போது அதை நாம் உணர்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொண்டுதான் அந்த காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காத்திருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கும் பட்சத்தில் அது மனிதனுக்கு நல்லதாக இருக்கும். அது தண்டனைக்குரியதாக, ரஹ்மத் நீங்கினாய் அது தண்டனைக்குரியதாக மாறிவிடும். அதனாலதான் காத்தடிக்கும் போது ஓத வேண்டிய துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம ஜஅல்ஹா ரியாஹன் வலா தஜஅல்ஹா ரீஹா. யா அல்லாஹ், இந்த எங்களுக்கு காத்து அடித்துக் கொண்டிருக்கிறது, அடிக்கக்கூடிய இந்த காத்தை ரஹ்மத்துக்குரிய காத்தாக நீ ஆக்குவாயாக, அதை தண்டனைக்குரிய காத்தாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலே கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. நான் இன்று பேசுகிறேனா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் எனக்கு பேச முடியாது. ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு நிமிடம் உலகத்தில் வாழ்வதாக இருந்தாலும், ஒரு செகண்ட் அவனுடைய உடம்பில் உயிர் இருப்பதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. தைரியமாக வாகனத்திலே ஏறினோம், பைக்கிலே ஏறினோம், பெட்ரோல் இருக்கிறதா, ஸ்டார்ட் ஆகிறதா என்று நாம் பார்க்கிறோம், பிரேக் நல்லா பிடிபடுதா என்று நாங்க பார்க்கிறோமே. அந்த வாகனத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் நமக்கு அந்த வாகனம் பரக்கத்தானதாக, ரஹ்மத்தானதாக அது இருக்காது. எனவே எல்லாவற்றுடனும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ரமலானுடைய இந்த முந்திய பத்திலே ரஹ்மத் விசாலமாக வழங்கப்படக்கூடிய பத்து தான் இந்த பத்து. அதனால இந்த பத்துல என்ன செய்யணும்? அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கணும். அதனாலதான் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இமாம் ஓதுவார், தராவியுடைய தொழுகைக்கு பின்னால ஒவ்வொரு சலாம்களுக்கும் இடையில நாம் அந்த துஆவை இன்று வரை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாம் இன்று வரை அந்த துஆவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை நாம் கேட்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பூமியிலே வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? நாம் கடலோர பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தென் மாகாணம் போனா எல்லாம் கடலோர பகுதிகள் தான். மனிதன் அல்லாஹ்விடத்தில ரஹமத்தை பெறுகிறான் என்பதற்குரிய பெரிய ஒரு சான்று என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கடல் இருக்கிறதே, கடல் அல்லாஹ்விடத்தில ஒவ்வொரு நாளும் கேட்குமாம், யா அல்லாஹ், இந்த அடியார்கள் உனக்கு மாறு செய்கிறார்கள், உனக்கு துரோகம் செய்கிறார்கள், உனக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஊருக்குள் பாய்ந்து வரட்டுமா? யாரு கேட்குமாம்? கடல் கேட்குமாம். அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவனா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவானாம், கடலே நீ அமைதியாக இரு என்று கட்டளை போடுவானாம். இல்லாவிட்டால் 2004ஆம் ஆண்டு நடந்த சுனாமி 20 வருடங்கள் தாண்டினாலும் நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அது ஒரு நாள் நடந்த ஒரு சில மணி நேரங்களுடைய அனர்த்தம் இன்றும் பேசப்படுகிறது. ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மனிதன் பாவத்தை செய்ய தேர்ந்தெடுக்கிற இடம் எங்க தெரியுமா? கடற்கரைகள் தான். யோசித்து பாருங்க. ஒரு சினிமா பாட்டு குரூப்புகளாக இருந்தாலும், அநியாயங்கள் பாவங்கள் நடக்கிறதாக இருந்தாலும், மனிதன் தேர்ந்தெடுக்கிற இடம் எது தெரியுமா? கடற்கரை தான். அதிகமான பாவங்கள் கடற்கரைகளிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கடல் அல்லாஹ்விடத்தில் கேட்குமாம், யா அல்லாஹ், நான் உள்ளே பாய்ந்து வரட்டுமா? உள்ளே கொந்தளிப்பாக நான் உள்ளே வரட்டுமா என்று கேட்கும் போது அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அந்த ரஹமத்தினால் அந்த கடலை அமைதியாக இருக்கும்படி கட்டளை போடுகிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அதிகமாக கேட்க வேண்டும். வீட்டுக்கு ரஹமத்து தேவை, கடைக்கு ரஹமத்து தேவை, எந்த நேரத்திலும் ரஹமத்து தேவை. பள்ளிக்குள்ள நீங்க ஒழு எடுத்துக்கொண்டு காலை வச்சு உள்ள வாரீங்க. பள்ளிக்குள்ள வரும்போது வலது காலை வச்சுக்கொண்டு உள்ள வரணும். என்ன துஆ கேட்கணும்? அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன் ரஹமத்துடைய வாயில்கள் எல்லாவற்றையும் எனக்கு திறந்துதா. சாதாரண துஆ அல்லது. ஆனா நம்ம ஆட்கள் அதை கேட்கறது இல்ல. பள்ளியில, வெளியில, அரபில, சிங்களத்தில, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, எத்தனை மொழிகள், சில இடங்களில் அது எழுதப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் ஓத மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹமத்து என்பதை சரியாக அது என்ன என்று புரிய தெரியாதவர்கள். மறந்து விடாதீர்கள். வலது காலை பள்ளியிலே தூக்கி வைக்கும் போது அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன் ரஹமத்துடைய வாயில்கள். நல்லா கவனிக்கணும். இந்த துஆ இருக்கிறது வலமையா ஓதுறதுனாலோ அல்லது பள்ளியில எழுதி போட்டதுனாலோ நம்ம ஆட்களுக்கு சில பேருக்கு அர்த்தம் தெரியாது. அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன் ரஹமத்துடைய எல்லா வாயில்களையும் எல்லா கதவுகளையும் எனக்கு திறந்து தா என்று கேட்கிற துஆ தான் அந்த துஆ. சரி, முடிந்ததா? பள்ளியை விட்டு வெளியே போறீங்க. வெளியே போகும்போது என்ன துஆ ஓதுறீங்க? இடது காலை வைத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக். அன்பார்ந்தவர்களே, இந்த துஆக்களை மறந்து விடாதீர்கள். அல்லாஹும்ம நாயனே இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக், உன்னுடைய அருட்கொடையை நான் கேட்கிறேன். வ ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன் ரஹமத்தையும் எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிறோம். பள்ளிக்கு வரும்போதும் துஆ, பள்ளியை விட்டும் வெளியே செல்லும் போதும் துஆ. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருட்கொடை செய்திருக்கக்கூடிய இந்த ரஹமத் இருக்கிறதே, அந்த ரஹமத்துகளை ஒரு மனிதனால் எவ்வளவு என்று மட்டிட முடியாது. உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் ரஹமத்தை கொடுக்கிறான். மட்டுமல்லாது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பாவம் செய்த பாவிகளே, பாவம் செய்த பாவிகளே, நீங்க மட்டும் எனக்கிட்ட ரஹமத்தை கேட்றாதீங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பாவம் செய்த பாவிகளே, லா தக்னது மின் ரஹமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கும் கிடைக்காதுன்னு நீங்க நம்பிக்கை இழந்துறவானாம்.
நீங்களும் என்னிடத்தில் ரஹமத்தை கேளுங்கள். எனக்கு மாறு செஞ்சவன் நீ மட்டும் ரஹமத்தை கேட்டுப்பார், உனக்கு தாரன் நான் ரஹமத்து இல்லையா? சுபஹு தொழாதவனுக்கும் அல்லாஹு தஆலா சாப்பாட்டு பிளேட்ல சாப்பாட்டை கொடுக்கிறான். லுஹருடைய நேரம் பள்ளிக்கு வராதவனுக்கும் மதிய உணவை அல்லாஹ் கொடுக்கிறான். பகல் காலத்தில் ரமலானில் நோன்பு பிடிக்காதவனுடைய தட்டில் கூட இன்னும் உணவு இருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுத மனிதன் நோயாளியாக படுக்கையிலே இருக்கிறான், தொழாதவன் ஆரோக்கியமாக சுற்றித் திரிகிறான். என்னங்க இது அநியாயம்? என்னங்க அநியாயம்? துனியாவில் அல்லாஹ் அப்படித்தான். இன்னைக்கு இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் உலகளாவிய ரீதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பணக்காரர்களுடைய பட்டியல் இருக்கிறது. அந்த பணக்காரர்களுடைய பட்டியல்ல அல்லாஹ்வ தொழுது இபாதத்து செய்து வணக்கத்தில் ஈடுபட்டு வணங்குறவன் நம்பர் 1ல இருக்கிறானா? காவிர்கள் இருக்கிறாங்களா? காவிர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரஹ்மான். ரஹ்மான் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துல நல்லவனுக்கு இரக்கம் காட்டுவான், கெட்டவனுக்கு இரக்கம் காட்டுவான். ரஹீம் என்ற ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் முஃமின்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவார். மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லாருக்கும் தலைக்கு மேல சூரியனை கொண்டு வந்து வைக்கும் போது எல்லாரும் பதறுவாங்க. யா அல்லாஹ் யா ரஹ்மான் அதான் இதாண்டு கதறுவாங்க. எல்லாரும் அடல் அடிச்சு ஓடுவாங்க. துனியாவில அல்லாஹ் நல்லவன் கெட்டவன் எல்லோருக்கும் கொண்டு போல கொடுத்தான்ல, ஆகிராவில் அது கிடையாது. அங்கு நல்லவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அதனாலதான் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருமா இல்லையா? எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, போய் சொல்லுவாங்க துஆ செய்யுங்களே, துஆ செய்யுங்களே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? கலிப ரப்பி கல்பன் சதீதா. அல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கிறான், ரொம்ப கோபமா இருக்கிறான். இது மாதிரி அல்லாஹ் கோபப்பட்டதில்லை, இன்றைக்கு அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா அவங்களும் சொல்லுவாங்க அல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா அவங்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? துனியாவில அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எல்லாருக்கும் கொடுப்பான், ஆகிராவில அல்லாஹு தஆலா துனியாவில் நல்லமை செய்தவர்களுக்கு மட்டும்தான் ஆகிராவுடைய ரஹமத்தை கொடுப்பான், சுவனத்தை கொடுப்பான், அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான், ஹவுலுல் கௌசருடைய தண்ணீரை கொடுப்பான், சுவனத்துடைய சுகண்டிகளை நல்லவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். ஆனா துனியாவில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து விசாலமானது. இந்த ரஹமத் இருக்கிறது, இதுல பொதுவான ரஹமத்தும் இருக்கிறது, விசேஷமான ரஹமத்தும் இருக்கிறது. பொதுவான ரஹமத் எல்லாருக்கும் கிடைக்கும், விசேஷமான ரஹமத் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும். அதுக்கு தான் இந்த துஆ கேட்க சொல்றது. அல்லாஹும்ம இர்ஹம்னா பிரஹமதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று அதிகமாக கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத் அதிகமாக கிடைக்கும். அதோட அல்லாஹ் நிறுத்திக்கல, இன்னும் ஒரு வேளை அல்லாஹ் செய்றார் நமக்கு. அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா? மலக்குகளில ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவரோட பேர் என்ன தெரியுமா? ரஹமத்துக்குரிய மலக்குகள். அது என்னங்க ரஹமத்துக்குரிய மலக்குகள்? ரஹமத்துக்குரிய மலக்குகள் என்றால் அவங்க எங்கட வீட்டுக்கு வருவாங்க. ரஹமத்துடைய மலக்குகள் அவங்க எங்கட வீட்டுக்குள்ள நுழைவாங்க, எங்கட இடத்துக்குள்ள வருவாங்க, எங்கட கடைக்குள்ள வருவாங்க, எங்கட நாங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு வருவாங்க. வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களுக்கு எடுத்து தருவாங்க. அது யாரு தெரியுமா? ரஹமத்துக்குரிய மலக்குகள். அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியாது, எத்தனை கோடிகள் தெரியாது. அல்லாஹ் நேரடியாகவும் ரஹமத்து செய்றான், ரஹமத்துக்குரிய மலக்குகளை வீட்டுக்கு அனுப்பியும் ரஹமத்து செய்றான். சில வீடுகள் ரஹமத்துக்குரிய மலக்குகள் வரக்கூடிய தகுதியுள்ள வீடும் இருக்கிறது, தகுதி இல்லாத வீடும் இருக்கிறது. சில வீடுகளுக்குள்ள ரஹமத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டில் உருவப்படம் தொங்கவிடப்பட்டு அல்லது அந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டான், அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டான். இன்னைக்கு இந்த நாய் வளர்க்கிறது, பூனை வளர்க்கிறது இப்ப கொஞ்சம் ஃபேஷனாகி இப்ப நாயும் வளர்க்கிறாங்க முஸ்லீம்கள், நாயும் வளர்க்கிறாங்க. அந்த காலத்துல வீடுகளுக்கு வெளியில
வேட்டைக்கு போறவங்க, காட்டுக்கு போறவங்க நாய வெளியில வச்சு வளர்த்து வேட்டைக்கு போவாங்க. பாதுகாப்பு, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு பாதுகாப்புக்காக வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி இல்லைங்க. லட்சக்கணக்கு பணம் கொடுக்கப்பட்டு முஸ்லிமான மனிதர்கள் வீடுகள்ல நாய வளர்க்கிறான். ரஹமத்துடைய மலக்குகள் அந்த வீட்டுக்கு வரமாட்டான். அது மாத்திரமல்ல, அதை பத்தி பேசினாலே தொடர்ந்து பேசணும். எந்தெந்த வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து நுழையாது, எந்தெந்த விஷயங்கள் இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குகள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. அதுல ஒன்றுதான் என்ன தெரியுமா? வீட்டில பெண்கள் தலையை திறந்து கொண்டிருந்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குகள் உள்ள வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள பெண்கள் தலையை திறந்து கொண்டு இருந்தாலும் ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார். ஒரு ஹதீஸ் பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூல், ஹதீஜாவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அலைஹிஸ்ஸலாம், அவரு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி போட்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு விளங்குதில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்குதில்லை. அவங்க உருவமாக திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்துல வந்திருந்தா விளங்கி இருக்கும். எந்த உருவத்திலும் வரல, விளங்க மாட்டிருக்கு. ஹதீஜா நாய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமா, இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் போகலன்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு விளங்குறாங்க, ஹதீஜா நாய்க்கு விளங்குதில்லை. அப்ப ஹதீஜா நாய் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. இன்னும் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமா, இன்னும் இருக்கிறாங்கன்றாங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் போது மலக்குகள் இருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க ஹதீஜா நாய் ஒரு படிச்ச பெண், அறிவாளி, என்ன தெரியுமா செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய தலையில போட்டிருக்கக்கூடிய முக்காட கொஞ்சம் நீக்கி முடிய வெளியெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு செஞ்சாங்க, போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு செஞ்சாங்க, நினைஞ்சாங்க. நம்ம வீடு நினைவைகளை யோசித்து பாருங்கள். தலையில் முக்காடு போடுவதை, முந்தாடி போடுவதை இந்த காலத்தில் வளமையிலே இல்லை. வீட்டுக்கு வெளியே செல்லும் போது கட்டாயமா போட்டுட்டு போங்க என்று வருத்த வேண்டிய காலம் இந்த காலம். அப்ப நம்முடைய வீடுகளில இது போன்றவைகள் இருந்தாலும் ரஹமத்துடைய மலக்குகள் உள்ள வரமாட்டான். வீடு நாத்தம் அடிச்சு கொண்டிருந்தாலும் வரமாட்டான். சில வீடுகள் இருக்கும், நாத்தம் அடிக்கும். நாத்தம் என்றால் நஜீஸ் இருக்கும். நஜீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. யாரு தெரியுமா வருவான்? சைத்தான் வருவான். மலசல கூடத்துக்கு போகும்போது என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. யா அல்லாஹ், குபுஸி என்ற ஆண் சைத்தானை விட்டும் கபாயிஸ் என்ற பெண் சைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் காரணம்? மலசல கூடத்துல தான் சைத்தான் இருக்கிறான். மனம் இருக்கக்கூடிய இடத்துல சைத்தான் இருக்க மாட்டான். நாத்தம் அடிக்கக்கூடிய இடத்துல சைத்தான் தான் இருப்பான். இந்த காலத்துல ஊடுகள் நாத்தம் அடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு ஃபுல்லா வீட்டுக்கு அடிச்சான். வீட்டுக்கு ஸ்ப்ரே ஒண்ணு அடிச்சு விட்டாச்சு, ஊடு மனம். ஆனா ஊடு மனம் இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடிச்சது பெர்ஃபியூம் என்று வரும்போது அதுல ஆல்கஹால் இருக்கிற, அது வேற நஜீஸ். இதுக்கு தான் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, வீடுகளை ரமலானுடைய காலம் வரும்போது வீட்டை அப்படியே கழுகுவாங்க. வீட்டை கழுகி சுத்தமாக்குவாங்க. சுத்தமாக்குறது மாத்திரமல்ல, மகரிபுடைய நேரம் வரும்போது அந்த வீடுகளில சாம்பராணி குடிப்பாங்க. இது இந்த காலத்தில் அது என்னங்க, இன்னும் பழைய சாம்பராணியை வச்சுட்டு நிக்கிறீங்க? மக்கா மதீனாவில இன்று வரை அந்த சாம்பராணி பிடிக்கப்படுகிறது. இது யாரு செஞ்ச வேலை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபியுடைய பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா என்று பேர் அவருடைய. அவருக்கு பொறுப்பு என்ன தெரியுமா? மஸ்ஜிது நபவியில சாம்பராணி பிடிக்கிறது தான். அதனால் அவருக்கு ஒரு பட்டு பேரே இருக்கிறது. என்ன தெரியுமா? முஜம்மிர், சாம்பராணி பிடிக்கிறவர் என்று பேரே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க செய்ய சொல்றாங்க, செய்யறாங்க சஹாபிகள்.
இது நம்முடைய வீடுகள். அந்த காலத்துல மகரிபுடைய நேரங்கள் வரும்போது, வெள்ளிக்கிழமை இரவுகள் வரும்போது வீடுகள் சாம்பராணி பிடிக்கப்பட்டு நறுமணமாக இருக்கும். வெளியில மகரிப தொழுதுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது மனமா இருக்கும். இந்த காலத்துல அதெல்லாம் பிடிக்காதீங்க. அழகா ஏசிய போட்டு, அழகா பல லட்சம் செலவழிச்சு கேட்டின போட்டு நீங்க வேற உம்மா புகையை பிடிச்சு நாசமாக்கி போடாதீங்க. ஃபேஷன் தான் இந்த காலத்துல முக்கியமே தவிர அதுல வரக்கூடிய நலவு கெடுதிகளை பார்க்க நமக்கு யோசனையும் இல்லை, ஐடியாவும் இல்லை. அதுல அப்ப நாம யோசிக்கணும் என்ன தெரியுமா? மனமான இடத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவாங்க. ரஹ்மத்துடைய மலக்குகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைவாங்க. நாத்தம் அடிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டான். நாம் யோசிக்கணும், ஏன் வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவதற்கு என் வீடு தகுதியானதாக இருக்கிறதா? இன்னும் ஒன்றை நாம் யோசிக்கணும் என்ன தெரியுமா? நம்முடைய வீடுகள் இந்த காலத்துல இப்படி நறுமணம் இல்லாமல் சைத்தான் குடியிருக்கும் வீடுகளாக நம்முடைய வீடுகள் ஆனதினாலதான் என்னவோ கணவன் மனைவி ஒரே சண்டை, சகோதரங்கள் சண்டை. இன்னும் சொல்ல போனால் சில வீடுகள்ல உம்மா மகனுக்கும் இடையிலே சண்டை, ஒரே வீட்டுக்குள்ள சண்டை. என்னங்க காரணம்? உலகத்தில சைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சைத்தானுக்கு சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. சைத்தானுக்கு பிடிச்ச விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? மாப்பிள்ளை பொண்டாட்டியை பிரிச்சு விடுறது, மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு மத்தியில சண்டை மூட்டி விடுறது. இது யாருக்கு பிடிக்குமா? சைத்தானுக்கு பிடிக்குமா? நம்முடைய வீடுகள் ரஹ்மத்துடைய மலக்குகள் உள்ளே வருவது தடை என்று போர்டு போடப்பட்ட மாதிரி இருக்குது. யாரும் ரஹ்மத்துடைய மலக்குகள் வராத அளவுக்கு வீட்டை வச்சு சைத்தான வீட்டுக்குள்ள குடியமர வைத்தால் எங்கட வீட்டுக்கு என்னங்க சந்தோஷம் வரப்போகுது, எங்கெங்க பரக்கத்து வரப்போகுது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் மூலமாகவும் நம்முடைய வீடுகளை வந்தடையும். எனவே அல்லாஹ்விடத்துல அதிக அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க கேட்கணும். மட்டுமல்லாது இந்த ரஹ்மத் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க அடைஞ்சு கொள்றதற்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத்து கிடைக்கும். அது என்ன தெரியுமா? நாம உலகத்துல மத்தவங்களோட இரக்கமாக இருக்கணும். நாங்க மத்தவங்களோட இரக்கமாக நடந்து கொள்ளணும். இரஹமு மன் ஃபில் அர்ல் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. நீங்க பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். நம்ம கீழ இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவனோட எல்லாம் கரடு முரடாக நடந்து கொண்டு அவனுக்கு ஏசி திட்டி அவனை பார்க்கிறதே ஒரு பேய பார்க்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்து கொண்டு பள்ளிக்குள்ள வந்து கொண்டு யா அல்லாஹ் ரஹ்மத் செய், யா அல்லாஹ் இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் இரக்கம் காட்டு. நீ இரக்கம் காட்டு, முதலாவது உன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்து. சில பேர்கள்ட்ட இருக்கும் என்ன தெரியுமா? கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதுதான் அவனுடைய தொழில், அடுத்தவர்களை அடிப்பதுதான் அவனுடைய தொழில். அடுத்தவர்கள் மீது இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டு யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய், யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய் என்றதுக்கு ரஹ்மத் கிடைக்காது. உலகத்தில் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்தவர்கள் மீது நாம் இரக்கமாக நடக்க வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்தின் மீதும் நாம் இரக்கம் இருக்க வேண்டும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதையால் நடந்து வராங்க. வரும்போது ஒரு கோவேரி கழுதை காணப்பட்டது. அந்த கோவேரி கழுதையுடைய முகத்திலே ஒரு வெட்டுக்காயம், சூடு போடப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் இதற்கு சூடு போட்டது என்று கேட்டாங்க. முகத்துல சூடு போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதோட சஹாபிகள் அதை அறியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், இதனுடைய முகத்தில் சூடு போட்டவனை அல்லாஹ் சபிக்கட்டும் என்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள்ல நம்முடைய வளமைகளே அது மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் நாம எல்லாரோடைய இரக்கமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள் என்று சஹாபிகள் சொன்னார்கள். கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹமன் நாஸி பின் நிசாஇ வஸ்ஸிபியான். சின்ன பிள்ளைகளோடையும் பெண்களோடையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப இரக்கமானவர்களாக காணப்பட்டார்கள். தனக்கென்று எப்பொழுதும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார்.
அவரு கூட சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எங்களோட ரொம்ப இரக்கமாக இருப்பார்கள், ரொம்ப பாசமாக இருப்பார்கள். ஒரு நாள் ஒரு வேலையை நான் செய்தால் இதை ஏன் நீ செய்தாய் என்று என்னிடத்தில் கேட்கவும் மாட்டார்கள். எதற்கு விட்டார்கள் என்று விட்டீர்கள் என்பதற்காக இதை ஏன் விட்டீங்க என்று கூட என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமானவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனாலதான் நாங்க உம்ராவுக்கு போறவங்க மதீனாவுக்கு போய் உஹது மலையடி வாரத்துக்கு போனா எல்லாரும் முதலாவது கேட்கிறது என்ன தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எங்க அடங்கி இருக்கிறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்ட இடம் என்ன? ஏன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிக விசேஷமான சொந்தக்காரர், ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு நெஞ்சு பிளக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கும்போது நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹம்ஸாவை சித்திரவதை செய்தவர்களை நான் விடமாட்டேன் என்றாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த ஒரு ஹம்ஸாவுக்காக வேண்டி நான் 70 காபிர்களை சித்திரவதை செய்வேன் என்றார். சித்திரவதை என்றால் அவர்களை மரணித்ததன் பின்னால் அவர்களுடைய உடம்புக்கு துண்டு துண்டாக வெட்டி தண்டனை கொடுப்பது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான், யா ரசூலல்லாஹ் நீங்கள் நினைத்தால் ஃபைன் ஆகபதும் பிமிஸ்லி மா ஊகிபதும், உங்களுக்கு தண்டனை அந்த மாதிரியே நீங்க தண்டனையை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மன்னித்தால் மிக நல்லது என்றான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த செயலை செய்தவரை நான் மன்னித்து விட்டேன். மட்டுமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க என்ன தெரியுமா? இனிமேல் உலகத்தில் யாரும் யாரையும் சித்திரவதையே செய்யக்கூடாதுன்னாங்க நபிகள் நாயகம். சரியாக அதே போல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களை கொலை செஞ்சவங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. முன்னால வந்து நிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? என்ன பழி வேண்டுமானாலும் வாங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன், நான் முழுசா மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க, எனக்காக வேண்டி நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, என்ன கண் முன்னால நீங்க இருக்க வானம், ஏன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஹம்ஸாவுடைய ஞாபகம் வருகிறது, அதனால நீங்க ஊருக்கு வெளியில போயிருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பழிக்கு பழி வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம், இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். ஏன் காரணம் தெரியுமா? அவங்க அவ்வளவு இரக்கமுள்ளவர்களாக இருந்தாங்க. எனவே நாமும் என்ன செய்யணும் என்று கேட்டா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். இந்த 10 மிக விசேஷமானது. அது அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேளுங்க. ஆனால் நாமும் அடுத்த மனிதர்களோட இரக்கமாக பாசமாக நடந்து கொள்ள பழகணும். சில பேர் இருக்கிறாங்க, சண்டைய உருவாக்குறேன்னா அவங்களுக்கு சரியான சந்தோஷம். சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, 2 பேருக்கு மத்தியில சண்டையை மூட்டி விட்டுறா அவங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா அவங்களுக்குரிய நன்மாராய செய்தி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபித்னத்து நாயிமத்துன், ஃபித்னா படுத்து கொண்டு இருக்குது, ஃபித்னா தூக்கம், அப்படிதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபித்னா தூங்கிக் கொண்டிருக்கிறது, லஅனல்லாஹு மன் ஐகலஹா, அதை உசுப்பி எழுப்பி விட்டவனுக்கு அல்லாஹ் சபிக்கட்டுமாக அவனை என்றான். 2 ஊடு பக்கத்தூடு நல்ல ஒத்துமையாக இருந்தாங்க, நல்லாத்தான் இருந்தான். ஒருத்தன் அந்த வீட்டுக்கு வந்தான், கோபி குடிக்கிறதுக்கு இரவுல வந்தான். வந்து சும்மா இருந்தவன் அந்த 2 வீட்டையும் 2 மூட்டி விட்டுட்டு போயிட்டான். ஃபித்னா தூங்கிக் கொண்டிருந்தது, அதை ஒருத்தன் எழுப்பி விட்டான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உலகத்தில் இது போன்ற முசீபத்துகளை விட்டுட்டு, இது போன்ற தவறான காரியங்களை விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல நாம மற்றவர்களோட இரக்கமாக நடந்து, நாம் இரக்கமாக பாசமாக நடந்து, உலகத்துல நாம அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்போம். உலகத்துல நீங்க 5 வக்து தொழுகிறீங்க, உம்ராவை செய்றீங்க, ஹஜ் செய்றீங்க, எல்லா அமல்களையும் செய்றீங்க. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் சொர்க்கம் போறதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் சொர்க்கம் போக முடியும். அதனால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை கேளுங்க. இந்த ரமலானுடைய இந்த முதலாவது 10 ரஹமத்தை அல்லாஹ்விடத்தில் இருந்து அதிகமாக நமக்கு கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த 10. எனவே இந்த 10ல் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை கேட்டு முடிந்த அளவு தராவீஹுடைய தொழுகைகள்ல கலந்து கொண்டு நல்லமல்களை செய்து
இறைவனிடத்தில முழுமையான ரஹமத்தை பெற்ற நல்லவர்களாக நாம் அனைவரும் மாறுவோமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. இறைவனுடைய அருளை பெற்ற இரக்கத்தை பெற்ற சீதேவிகளாக நல்லவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலானை நாம் அடைந்தது போல இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. இதே போல இன்னும் பல ரமலான்களை அடைந்து அதிலும் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. நம்முடைய பெற்றோர்களுடைய, நம்முடைய மனைமக்களுடைய, நம்முடைய பிள்ளைகளுடைய, உறவினர்களுடைய, நம்மை காணும் போது யாரெல்லாம் துஆ செய்ய சொல்கிறார்களோ அவர்களுடைய உடம்புகளில் என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கிறதோ ரஹ்மானே, ரமலானுடைய பரக்கத்தினால் அந்த நோய்களை லேசாக்கி வைப்பாயா. திடீர் மௌத்துகள், விபத்துகள், ஆபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. நாளை என்ன நடக்கும், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அறியாமல் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய கலாகதிரில் எங்களுக்கு நலவுகள் இருந்தால் அவை தந்தருள்வாயா. ஆபத்துகள் இருந்தால், நாம் அறியாத ஆபத்துகள் இருந்தால் ரஹ்மானே அவைகளை எங்களை விட்டும் நீக்கி வைப்பாயாக. நல்லவர்களாக நல்லவர்களுடன் நல்லமல்களை செய்து அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்து அடுத்த மனிதர்களுடைய துஆவில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களுடைய சொல்லால், செயலால், அங்கீகாரத்தினால், சைக்கிரைகளினால் கூட அடுத்த மனிதர்களுக்கு கடுகளவும் அநியாயங்கள் நடந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா. நாம் ஒரு நாள் இந்த ஊரிலே இல்லாமல் இருக்கும் போது இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. இறைவா ரஹ்மானே யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன், கிருபை மிக்கவன். துனியாவில் நாம் அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. நாளை மறுமை நாளில் எங்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ். மஹ்ஷரிலே எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய விசாலமான சுகண்டியாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்களை நுழையும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.